நான் மதுரை வடக்கு மாவட்டத்தும் விஜயன்பன் கல்லாணி அண்ணன் அவர்களோட சார்பாக நம்மளோட காவல்துறை ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனு என்ன அப்படின்னா, நான் என்னோட பேர் விஜயதேவி. நான் மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளராக பொறுப்பு வகிக்கிறேன். நீலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா, காலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா நேற்று கல்லாணி அண்ணன் மேல ஒரு அவதூறு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல சமூக வலைதளங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட மாட்டாது. கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதனால கோபமடைந்த அவங்க எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயன்பன் கல்லாணி மேல போலியான ஒரு அடிப்படை ஆதாரம் அற்ற ஒரு பொய்யான அவதூறை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க. நேத்து அதை அதிகமாவே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க மேல நாங்க எங்க மாவட்டத்தோட சார்பில் 4 பேர் நாங்க அவங்க மேல வழக்கு எடுக்க சொல்லி கேட்க வந்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். பெண்கள் கூடி வந்தீங்களே எதுக்கு? இப்போ மகளிர் தான் அவதூறாவே சொல்லியிருக்காங்க. அப்ப இத்தனை மகளிரை கூட்டிட்டு வந்தாதான் தெரியும். இத்தனை பேர் வந்திருக்கோம். அவர் தவறா பேசிதான் பண்ணியிருந்தா எதுக்கு இவ்வளவு மகளிர் நாங்க வந்திருக்க போறோம்? இன்னும் அவங்க சொல்லியிருக்காங்க பணம் வாங்கிட்டு தான் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் நடுத்தர இடத்துல தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க எவ்வளவு கொடுத்து போஸ்டிங் வாங்கினோம்? எங்களோட எல்லாருமே இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பணம் கொடுத்தா நாங்க போஸ்டிங் வாங்கிருக்கோம். இன்னொன்னு உருவக்கேள்வி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பண்ணி எத்தனை நாள் இருக்கட்டும். அதே எலெக்ஷன் டைம் இப்ப 3 மாசம் இருக்கப்ப எதுக்கு நீங்க சொல்றீங்க? அது எதுக்கு தேவை? அது தேவையே கிடையாது. பணம் வாங்கிட்டு பண்ணாருன்னா எங்க நீங்க பாத்தீங்க? நாங்களும் பணம் கொடுத்தா நாங்க போஸ்டிங் வாங்கியிருக்கோம். கிடையவே கிடையாது. எனக்கு இப்ப மகளிருக்கு நீங்க எவ்வளவுதான் பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு மகளிர் நாங்க வந்திருக்கோம்? அதனால அண்ணாமலை சொல்லி இருக்கிற அவதூறான வாங்கணும். பின்னாடி யாரு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ திடீர்னு அந்த அம்மா இவ்வளோ நாள் இல்லாமல் தனக்கான ஒரு டீமை செலக்ட் பண்ணிட்டு அது மாதிரி ஆர்ப்பாட்டம் இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் தான் என்ன? அப்போ பதவி கேட்டால் கிடைக்கும். பதவியா கொடுக்கல, அதுதான் விஷயம். இவ்வளவு நாள் இது நாள் வரை எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஏதாவது வாங்கிட மாட்டோமோ அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணாவாது கிடைக்குமா? இப்ப ஒண்ணு நமக்கு கிடைக்கல. அவராது அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடாதுன்றக்காக தான் அவங்க வழி பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி கிட்டத்தட்ட மாநாடுலாம் போயிருப்பீங்க, எல்லா இடத்துக்கும் போயிருப்பீங்க, மாவட்ட செயலாளரோட டிராவல் பண்ணிருப்பீங்க. அவரும் எல்லாரோடையுமே சகஜமா பழகிருப்பாரு. இந்த வார்த்தை அவர் தங்கச்சின்றதை தவிர்த்து வேற எந்த வார்த்தையுமே அவர் சொன்னது கிடையாது. இது நாள் வரை நாங்க உட்கார்ந்து பேசும்போது அவர் நின்றுட்டு தான் பேசியிருக்காரு. எங்களுக்கு சமமா அவர் உட்கார்ந்து கூட பேசுறது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எப்படிதான் அப்படி பேசுறாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு அவங்க பின்னாடி இருந்த உறுப்பினர்கள் யாருமே நாங்க பார்த்தது கூட கிடையாது. இவ்வளவு வருஷமா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நாங்க ஒருத்தரை கூட பார்த்தது கிடையாது. இங்க இருக்கிற யாரையாவது கேளுங்க, அவங்களை பாத்துருக்காங்களான்னு. அங்க இருந்தது 4-5 பேர். எங்களோட கட்சிக்குள்ள போட்டா அவங்க எங்க உறுப்பினர் ஆயிட முடியுமா? எங்க இப்ப காட்ட சொல்லுங்க, அவங்க எந்த உறுப்பினர் இருக்காங்கன்னு காட்ட சொல்லுங்க, இல்ல எந்த போஸ்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஆள் காசு கொடுத்து கூட்டுறோம், யார் வேணாலும் கூட்டலாம். இவங்களா காசு கொடுத்தா கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அண்ணனுக்காக வந்திருக்காங்க, அன்பர் அண்ணனுக்காக தான் வந்திருக்கோம். தீய சக்தி என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க நல்ல சக்தி நாங்க இருக்கோங்க. நாங்க எப்படினாலும் இதுல இருந்து மீட்டு நாங்க கொண்டு வருவோம். அண்ணனா இதுல நீங்க கேட்டீங்க, அவர் ஏன் புகார் கொடுக்கல? அவருக்கு நாங்க இத்தனை தங்கச்சிங்க இருக்கோம். இத்தனை தங்கச்சிங்க இருக்கும்போது அவர் எதுக்கு வரணும்? அவர் எதுக்கு பேசுறவங்களுக்கு எதுக்கு அவரை நாங்க வரவிடணும்? அவர் எதுக்கு இறங்கி வரணும்? தேவையே கிடையாது. அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான். ஏன்னா நாங்களும் போஸ்டிங் வாங்கியிருக்கோம். நாங்க எந்த பண காசும் கொடுக்கல, 1 ரூபா கூட கொடுக்க கிடையாது.